வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிலடா, என்ன மாம்? எங்க போயிட்டு வர? இப்பெல்லாம் நீங்க இந்த கேள்வி கேட்டாலே நான் எங்க போயிட்டு வரேன்னு தெரிஞ்சுதான் கேக்குறீங்கன்னு அர்த்தம். நான் அன்பு வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். போதுமா? என்னடா போதுமா? என்ன போதுமா? பெத்தவங்க பேச்ச கேட்காம தப்பு மேல தப்பு பண்ணிட்டு வீடு வீடா போய் மன்னிப்பு கேட்டுட்டு வரியே, உனக்கு அசிங்கமா இல்ல? நான் ஒன்னும் இன்டென்ஷனலா அன்பு ஆனது நல்லா இருக்க கூடாதுன்னு தப்பு பண்ணலையே. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்பி ஒரு விஷயத்த தைரியமா பண்ண. ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கிற தைரியமும் நேர்மையும் எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். இதுல என்ன அசிங்கம் இருக்கு? உனக்கு இருக்காதுடா, அசிங்கம் எங்களுக்கு இல்ல. இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்தே உனக்கு அந்த ஆனந்தி அன்பு சவகாசம் வேணான்னு. அதுவும் அந்த ஆனந்திக்கு நல்லது பண்றேன்னு போகாத, அது உனக்கு அசிங்கத்தை தான் தேடி தரும்னு எவ்வளவோ நான் சொன்னேன். நீ கேட்டியா? யாருடா அவ உனக்கு? அக்கா மகளா இல்ல மாமா மகளா இல்ல சொந்தமா பந்தமா? அவளுக்காக நீ எதுக்கு போய் அசிங்கப்பட்டுட்டு வர? அந்த அன்பு அம்மாலா ஒரு ஆளு, அந்த பொம்பளை கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்க. ஆனந்தி எனக்கு யாருன்னு சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு. அத கேக்குற பொறுமைதான் உங்களுக்கு இல்ல மாம். சும்மா என்கிட்ட சண்டை போடணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காதீங்க. போய் உங்க வேலைய பாருங்க மாம். இல்லடா, உனக்கு கல்யாண காட்சின்னு பண்ணி வச்சு ஒரு குடும்பத்தை உருவாக்கி வைக்கிறது தான் என்னோட வேலை. அததான் நான் ஒழுங்கா பாத்துட்டு இருக்கேன். நீதான் உன் வாழ்க்கை பத்தி துளியும் கவலைப்படாம ஏதோ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்ப என்னமா பண்ணணும்ங்கறீங்க? உனக்கும் மித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம் வர முகூர்த்தத்திலேயே நான் பிக்ஸ் பண்ண போறேன். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். அதுக்கு நீ சரின்னு சொல்ற? முடியாதுமா. ஆனந்தி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம எனக்கு கல்யாணம் கிடையாது. நான் ஒருத்திங்க தனியா கத்திட்டு இருக்கேன், நீங்க என்னடானா ஃபைல பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அவன் எக்கேடோ கெட்டு போகட்டும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவன் முடிவு அவன் ஏற்காடுல இருந்து வந்த அன்னைக்கே சொல்லிட்டானே. நான் தெளிவா தான் இருக்கேன். நீ அவன் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினா இந்த பதில் தான் வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நீ தான் புரிஞ்சுக்காம செவுத்துல பட்டு திரும்ப வர்ற பந்து மாதிரி அவங்க கிட்ட ஒரே விஷயத்த பேசி எதுவும் பண்ண முடியாம திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்க. கல்யாணம் வேணாங்கிறதுக்காக அவன் நினைச்சு அவன் முடிவை மாத்திக்கிட்டே இருப்பான். அவனை அவன் இஷ்டத்துக்கே விட்டுறலாமா? சொல்லுங்க, அமைதியா இருக்கீங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல பார்வதி. ஆனந்தி பிரச்சனைக்கு காரணமான அந்த ரகுவ சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டு போறோம். அவன் மூலமா ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணமானவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே மாதிரி மகேஷ் கிட்ட பேசி மித்ராவுக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நாங்க பாத்துக்கிறோம் பார்வதி. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம் பார்வதி. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போச்சுன்னு நினைச்சுக்குமா? அந்த மாதிரி அந்த ரகுவை கண்டுபிடிச்சிட்டா மகேஷ் ஓ வழிக்கு வந்துருவான்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்க. ஆனா நான் இப்ப சொல்றேன், நாமள அவனை மிரட்டி உருட்டி வழிக்கு கொண்டு வராம அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். அதெல்லாம் நான் இப்ப உனக்கு சொன்னா புரியாது. நேரம் வரும்போது உங்க 2 பேருக்கும் தானா புரியும்.